ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் எல்லா வகையான டிஃபன் ரெசிபிக்குமே இது பர்ஃபெக்டான காம்பினேஷனாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல கிரேவி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறைய நான் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 10 பல்லு பூண்டை நான் தோலோட இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பூண்டை வந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை அந்த கருகிடாம நல்லா செவக்க வறுபட்டுருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஒண்ணே ஒன்று பெரிய சைஸ்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாதிரி வந்தா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 7 தக்காளி பழம் இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமா எடுத்துக்கோங்க. இதுல 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா, உப்பு இது எல்லாமே தக்காளியோட நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா இது வந்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளிய வந்து ஒண்ணும் பாதியுமா லைட்டா மசிச்சு விட்டுக்கங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க. ஒண்ணும் பாதியுமா இருக்கிற அளவுக்கு மசிச்சு விட்டுக்கங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி ஓரளவுக்கு மசிச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம், இதுல வந்து ஒரே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இத மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு இதுல வந்து நீங்க சாம்பார் தூள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். இல்லன்னா குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மசாலாவே போதுமானது. இப்ப இத மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கங்க. அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போறதுக்காக. இப்ப 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இத லைட்டா கலந்து விட்டுக்கங்க. உங்களுக்கு காரமும், புளிப்பும் அதிகமா தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்க கொஞ்சமா ஜாகரி சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துல இந்த தக்காளி பஜ்ஜி போட்டு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே போல முட்டை ஆம்லேட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.